வேலை வாய்ப்புக்காக தேடி இந்த சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிக்கேற்றார்போல் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலப்பு, உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, முதல்ல உடம்புல சோம்பேறித்தனம்லாம் இருந்தது அதிகமாயிற்று. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்காக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 28 நாட்கள் முன்னதாகவே இருக்க போகுது, எடுத்து செய்ய போதும். அந்த 10ஆம் இடத்துல பார்வை பதியறதால வேலைகளை இருந்து வந்த ப்ராப்ளம், வேலை ஆட்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் மாறிடும். விவசாயம் பண்ணுறேயா, நான் ஒரு தனியார் கம்பெனி வச்சிட்ருக்கேன், வண்டி வாகனம் வச்சிட்ருக்கேன், நான் கம்பெனி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடையாக இருக்குதுன்னா இந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வளர்ச்சியால் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆட்சியால் உச்சம் பெறும்போது சரியான தகுதி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ ஆட்சி பெற்று காணப்படும் போது பாவ கிரகங்களில் கூடாமல் இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரும், கவலையே கொள்ள தேவை. செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தந்தைக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடுலாம் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகத்துக்கான காலம், முன் உரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. விழா நடத்தாமல் இருக்கையா, சுப நிகழ்ச்சிகள் நடத்தாமல் இருந்தால் இனிமேல் எடுத்து குடும்பத்தில் நடத்த போகிறீங்க. என்ன சாமி இப்போ தான் நான் எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டேன், இப்படிலாம் வந்துட்டுருக்கேன், வாழ்க்கையை நெருங்கல, எல்லாத்தையும் கூடுதலாகவும் கொடுப்பார். நன்மையும் தருகின்ற அமைப்பாக வரார் உங்களுக்கு ராகு பகவான். நன்மையை கொடுக்கறதுக்காக வர எவரவர் தடுத்தாரோ அவர் சார்ந்த விஷயத்தால் அவரையே சார்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போகிறார். இந்த சுக்கிரன் அமைப்பால் வண்டி வாகனங்களை, புதுமையான வாகனங்களை வாங்க போகிறீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. வீடு கட்டுறதுக்கான தேவைகள் இது வரைக்கும் எடுத்து செய்ய முடியாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடப்படும். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலே சுகபோகத்துக்கும் திருமணத்துக்கும் எந்த தடையும் கிடையாது, சுப நிகழ்ச்சிகளுக்கும் தடை கிடையாது. விரயமாக இருந்திருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் மாறி நல்லது ஒரு கோட்டைஜிகள் ஐயா, நல்ல நிகழ்வுகள் நடக்க போதுன்னு அர்த்தம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி உன்னதமாக அமைப்பு. சுபருங்க, ஒரேவா சொல்லப்போனால் சுபம்தான். இல்லறத்தில் நடைபெற்றிருந்த பிரச்சனை, முதல்ல கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல முழுமையாக விலகும். இந்த 7 சனி காலத்திலையும் நம்மளுக்கு கணவன் மனைவி உறவிலையும் பிரச்சனை கொடுக்கும். அந்த நேரத்தில் இந்த ராகு பகவானுடைய தன்மையில் இது ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட். அதாவது ராகு 11 இருக்காரு, சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது சுகபோகத்தை அள்ளி தருகின்ற அமைப்பாகும். சனி பகவான் கொடுக்கின்ற விரயத்தன்மையை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த காலம் இருக்கும். நம்மளுக்கு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை முதல்ல தனவரவு கிடைக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் தனவரவு கிடைக்கக்கூடிய முதல் ராசி எதிரான மேஷராசி. எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது? நம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் அவர்தான். அவரே தான் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகின்றார். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா அந்த 4, 9 ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு தேவையானது 4: சுகம், வீடு, வண்டி, வாகனங்கள், போக்குவரத்து, ஒரு மனிதனுடைய உயர்நிலை கல்வி, இதெல்லாம் எல்லாத்தையும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது. இதுக்கு முன்னெல்லாம் சொல்லியேன்னா இப்போ ஆட்சி பெற போகிறார். ஆட்சி பெற்று திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். நேரடியாக அவருடைய தொழிலுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய காலமாக கும்பராசிக்கு இருக்குது. தடையில்லாத வாழ்வு ஐயா, ஜென்ம சனி, 7.5 சனி எல்லாமே இருக்கட்டும், ஜென்ம ராகு நடக்கட்டும், எல்லாமே இருக்கும். மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலிவையும் நாம் எடுத்துக்கணும். இன்றைய தினம் காப்பாற்றி விட்டதே பெரிய விஷயம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய காலம். திருமண பந்தத்துக்காக ஏற்பாடு நாம் செஞ்சுருக்கோம், எல்லாமே உறவுகள் சரியாக இல்லைன்னா இனிமேல் சரியாகிடும். வீடு, வண்டி, வாகனங்களை வாங்காமல் இருந்தால் அந்த வாங்கக்கூடிய பாக்கியத்தை இப்போ கிடைக்க போதையா. நம்ம வண்டிக்கு சரியாகவே ஓடலை சாமி, எனக்கு வியாபாரமே ஆவலை, இது வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு முதலீடு போட்டதான் மிச்சமே. இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுது நடக்குன்னா, இந்த மாதிரி சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியால் நம்மளுக்கு உன்னதமான அமைப்பை திருப்பி மீட்டெடுக்க போகிறார். வேலையை கொடுக்க செய்ய போகிறார். நம்மளுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், வண்டி சரியில்லைன்னா அதை சரி செய்யறதுக்கான பாக்கியம், வீடு சரியில்லைன்னா சரி செய்யறதுக்கான பாக்கியம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னா அதை நடக்கிறதுக்கான பாக்கியம். இந்த மாதிரி விஷயம் தனி கொடுத்தனும் செல்ல போகிறாங்க சாமி, இதனால் முடியலைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும். இந்த 28 தேதிக்குள்ள நம்மளுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியால் கும்பராசிகாரங்களுக்கு எல்லாம் நன்மை நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. தொழில் சரியாகவே இல்லைங்க, நான் ஏதோ தொழில் செய்யலைங்க, ஏதோ ஒரு வேலை செஞ்சு போயிட்டுருக்கு. இந்த காலத்தையும் உருவாக்கி வச்சுருக்கார் நம்மளை இறைவன். வேலை அமைப்புகள் குறைந்தபட்ச தகுதியில் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கலனா கண்டிப்பாக இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
வேலை வாய்ப்புக்காக தேடி இந்த சரியான முறையில் வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு தகுதிக்கேற்றார்போல் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சஞ்சலப்பு, உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, முதல்ல உடம்புல சோம்பேறித்தனம்லாம் இருந்தது அதிகமாயிற்று. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்காக இந்த சொக்கனுடைய பயிற்சி 28 நாட்கள் முன்னதாகவே இருக்க போதும், எடுத்து செய்ய போதும். அந்த 10ஆம் இடத்துல பார்வை பதியறதால வேலைகளை இருந்து வந்த ப்ராப்ளம், வேலை ஆட்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இதெல்லாம் மாறிடும். விவசாயம் பண்ணுறையா, நான் ஒரு தனியார் கம்பெனி வச்சிட்ருக்கேன், வண்டி வாகனம் வச்சிட்ருக்கேன், நான் கம்பெனி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டுருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடையாக இருக்குதுன்னா இந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வளர்ச்சியால் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆட்சியால் உச்சம் பெறும்போது சரியான தகுதி இல்லாமல் போயிடுச்சு, இப்போ ஆட்சி பெற்று காணப்படும் போது பாவ கிரகங்களில் கூடாமல் இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரும், கவலையே கொள்ள தேவை. செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வேலைக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க, புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் பெரிய வெற்றி காண போகிறீங்க. நல்லது நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுது. கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு ஐயா. ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சரியாக படிக்கலனாலும் நம்ம பிள்ளைகள் இனிமேல் படிக்கிறதுக்கான தகுதி. மனைவியிடத்தில் சரியான அக்கறை ஈடுபடலைன்னா இனிமேல் மனைவியும் சார்ந்த விஷயத்துக்கு நாம் அக்கறை எடுக்க போகிறோம். ப்ராப்ளம் அதிகமாக இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை விட்டு வெளியே வரப்போகிறோம். என்னென்ன பிரச்சனையிலிருந்து நாம் வச்சுருக்கோம், அதிலிருந்து நாம் எப்பாறு விடுபடுறது, நம்மளுக்கான தகுதி என்ன, தாயாரின் உடல்நலத்தில் நம்மளுக்கும் அவங்களுக்கும் கருத்து ஏற்பாடு ஏற்படுது. அந்த தாயாருடைய உடல்நலத்துக்கும் நம்மளுக்கும் சார்பாக இல்லாமல் இருந்தால் இனிமேல் அந்த தாயாருடைய அமைப்பும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. தந்தை உறவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. தந்தைக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடெல்லாம் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகத்துக்கான காலம், முன் உரிமை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. விழா நடத்தாமல் இருக்கையா, சுப நிகழ்ச்சிகள் நடத்தாமல் இருந்தால் இனிமேல் எடுத்து குடும்பத்தில் நடத்த போகிறீங்க. என்ன சாமி இப்போ தான் நான் எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டேன், இப்படிலாம் வந்துட்டுருக்கேன், வாழ்க்கையை நெருங்கலை, எல்லாத்தையும் கூடுதலாகவும் கொடுப்பார். நன்மையும் தருகின்ற அமைப்பாக வரார் உங்களுக்கு ராகு பகவான். நன்மையை கொடுக்கறதுக்காக வர எவரொருவர் தடுத்தாரோ அவர் சார்ந்த விஷயத்தால் அவரையே சார்ந்த ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போகிறார். இந்த சொக்கரன் அமைப்பால் வண்டி வாகனங்களை, புதுமையான வாகனங்களை வாங்க போகிறீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. வீடு கட்டுறதுக்கான தேவைகள் இது வரைக்கும் எடுத்து செய்ய முடியாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடப்படும். என் பேரில் ஒரு கால் கிரவுண்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிரவுண்டு வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கும்பராசிக்கு இனிமேல் எல்லாமே சூப்பர் தான் சொல்லுவேன். என்னால் விவசாயமே பண்ணல, கண்டிப்பாக விதைச்சு நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய தகுதி பெறக்கூடிய அமைப்போம். தொழிலே செய்ய முடியல சாமி, முடங்கி போயிருக்குது, முடக்கியதில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேலை செய்வீங்க. அடுத்த கட்ட புதிய முயற்சிகளில் புதிய புதிய வேலை வாய்ப்புகளை தேடி வருகின்ற அமைப்பாகவும் இந்த கும்பராசிக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சி நல்லதாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரும் சாமி. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்லலாம். வாழ்க்கையில் நம்ம நிறைய தோத்துட்டுனா அந்த தோல்விக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற்று நீங்கள் வெளிவந்துடுவீங்க. பயந்தே வாழ்ந்துட்டோம், நம்மளை பயம் முத்திட்டாங்க. அந்த பயத்தை இனிமேல் நீக்கக்கூடிய காலம். மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலிமையால் திருப்பி மீட்டெடுக்க போகிறோம். நன்மையும் மட்டுமே நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளுக்கான திருமணங்கள் ஏற்பட போகும். பிள்ளைகளுடைய திருமணம் ஏற்பாடு விஷயங்கள்லாம் இனி தடையில்லாமல் நடக்கும். தாயார் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. தாயாருக்கு நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் விலக போகுது. இது வரைக்கும் சப்போர்ட்டே இல்லை சுவாமி அவங்க அப்படின்வாங்க. அவங்க மூலியமாக இப்போ சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான, அவங்க மூலியமாக திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் கிடைக்கும். 4, 5 எல்லாமே இப்போ விருத்தி அடையிறதால கும்பராசிக்கு இனி வெற்றி எல்லாம் வெற்றி, தொடுவதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இனி தேடி வரும். பிரபலமாகாமல் இருந்தவங்களாம் இனிமேல் பிரபலம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், திரைப்பட நடிகராகட்டும், விளையாட்டு வீரர்களாகட்டும், எல்லாருமே அரசாங்க தொழில், ஆசிரியர் முதல் கொண்டு பேங்க் உத்தியோகம் செய்கிறவங்கள மட்டும் குடுக்கல் வாங்கலில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் கூடுதல் வருமானம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். வேலை ஆரம்பிச்சுட்டு நின்று போச்சு சாமி, நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு, அதெல்லாம் இனிமேல் தடையில்லாமல் வேகமாக நடக்கும், விரிவாக்கமாக நடக்கும். இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். வருமானத்துக்கு குறையே இருக்கா சாமி. வெற்றி என்பது உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கும். குறையில்லாத அமைப்பு, இனி குறையில்லாத செல்வங்கள், குழந்தை பேறு சித்திக்கின்ற காலமாகும். குடும்பத்தில் அந்த மழலை சத்தம் கேடுகின்ற அமைப்பாகவும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ஆட்சி காலத்தில் நடக்கும். என் வீட்டில் நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்கிறோமில்ல, அந்த மாதிரி அந்த ஆட்சி பொறுப்போடு அவர் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் உன்னதமாகவும். வேலை சார்ந்த விஷயம், கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், தாயார் உடமைப்பாக எல்லாமே சூப்பருங்க. இனி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை கும்பராசிக்காரங்க பெறப்போகிறாங்க.
நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நாம் தேய்ந்து வந்தோம். இனிமேல் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய பாதையை எடுத்து செல்ல போகிறோம். ஒரு 5 வருஷமாக தோந்துட்டோம். இனிமேல் தொடர்ச்சியாக வளர்ச்சியை நம்ம பெற போகிறோம். விடாமுயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க. முதல்ல அந்த முயற்சி கூட அவர் தான் கொடுக்கணும். இறைவன் தான் அந்த முயற்சி கொடுக்கணும். தளர்வில்லாத சோர்வு தன்மையெல்லாம் அவர் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி தன்மையெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரானா இறைவன் ஒருவர் தான். அவர் தான் நவ கிரகங்களை படைத்தார். அந்த நவகிரகத்தில் சுக்கிர பகவானை படைத்து செல்வத்தை வாரி வழங்கறதுக்காக அந்த காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடத்துல படைத்தார். நல்லது நடக்கும். நன்றி வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர முக்கியமாக திருச்செந்தூர் சென்று வாருங்கள். நம்ம பகையாக இருந்து வந்த பிரச்சனைகள், பகையால் ஏற்பட்டு வந்த பிராபலங்கள், தடையான விஷயங்கள் அனைத்தையும் கலைந்து செல்லக்கூடிய இடமாக அந்த திருச்செந்தூர். பழனி கூட போய் வரலாம். திரு ஆவினன்குடி சென்று அந்த இறைவன் முருகப்பெருமானை வழிபடுங்க. நல்லதே நடக்கும். நன்றி வணக்கம்.